வணக்கம் நண்பர்களே, நம்ம மலேசியில் இப்போ என்ன சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்குன்ற விஷயத்தை பற்றி பார்க்கலாம், பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அப்படி என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நம்ம விஜய்க்கு உதவுறதுக்காக நம்ம அரவிந்த் ஓடி ஓடி வந்திருக்காங்க. இது எப்படி நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம், பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம மல்லி விஜய் கிட்ட எவ்வளவோ சொன்னாங்க, வேணாம் ஒரு ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. நான் கேட்காம விஜய் போனை பார்த்து ஓட்டி தேவையில்லாமல் ஒரு சைக்கிள் பையனை சின்ன பையனை இடிச்சு அதனால் அவன் ஹாஸ்பிட்டல் போய் இது ஒரு கேஸுன்னு சொல்லி நம்ம இன்ஸ்பெக்டர் இதான் சாக்குன்னு விஜய் தூக்கி உள்ளே வச்சு கும்முலாம் ட்ரை பண்ணார். ஆனால் இது நடுவில் தாங்க மாசா கிளாஸாக அரவிந்த் அசால்ட்டாக படிச்சுட்டு போயிட்டார் போலீஸுக்கு. ஆமாங்க, அடிப்பட்ட பையனோட பேரண்ட்ஸ் கிட்ட போய் பேசி சமாளித்து அரவிந்த் விஜயை கேஸ் போட வேணாம், அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப்பாக பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்து காப்பாற்றி விட்டாருங்க. இதனால் நம்ம போலீஸ்காரோ என்ன பண்ணுறது தெரியாமல் விஜய் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் இது ஒரு நல்ல விஷயம் தாங்க, நல்ல ஆரம்பம் தான். ஏன்னா இதே நம்ம அரவிந்த் எதிர்பார்க்காம செய்ய ஒரு உதவி, விஜய் எதிர்பார்க்காம விஜய் கிடைச்ச ஒரு உதவிங்க. ஏன்னா ராஜேஸ்வரி அவள் கையில் இந்த காசை கொடுக்குறேன்னு சொல்லி ஏன் ஒரு மாதம் சம்பளத்தையே எனக்கு லஞ்சமாக கொடுக்க இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உள்ள தூக்கி வச்சு முட்டி லாக்கப்பில் வச்சு தட்டிடுவான்னு சொல்ல, இதை கிட்ட ரஞ்சிதா ராஜேஸ்வரி தட்டிக்கிறாங்க, துட்டிக்கிறாங்க, தவிக்கிறாங்க, இப்படி போயிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் மல்லி, ஐயோ சார் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட பேசி கையை காலில் விழுந்தால் நாங்கள் எதனா பண்ணுறோம், தயவு செஞ்சு விட்டுருங்க சார், கேஸ் போடாதீங்கன்னு கெஞ்சுறாங்க. இந்த டைமில் தான் அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாசா கிளாஸ் என்ட்ரி கொடுத்து நம்ம அரவிந்த் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் சொல்கிறாங்க, ஆமாம் சார் இவங்க அந்த பையனோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசி கேஸ் போட வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, சரி அப்படியா நல்ல விஷயம், சரி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சு விட்டுறாங்க. வெளியே போனவன மல்லி, நீங்கள் இந்த செஞ்ச உதவியை நாங்கள் காலம் ஃபுல்லாக மன்னிக்க மாட்டோம், மறக்க மாட்டோங்க. ஏன்டா மன்னிக்க மாட்டோன்றியா? ஆமாங்க, எதுக்காகன்னா தப்பாக சொல்லிட்டேன், அதனால தான். ஓகேங்களா, மறக்க மாட்டோம். ஸோ அதனால் தயவு செஞ்சு உங்களை இப்படி வெறுங்கையோடு எங்களை அனுப்ப வைக்காதீங்க, இது ரொம்ப நன்றி சொல்லணும் நாங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி சொல்ல, உடனே நம்ம அரவிந்தை பார்த்து விஜயும் அரவிந்தை பார்த்தும் அப்படியே மாற்றி பார்த்துக்கிறாங்க. அப்போ அரவிந்த் சொல்கிறார், எல்லாருக்கும் கேட்காம உதவி பண்ணுற ஒரு நல்ல மனுஷனுக்கு உதவுற ஒரு நேரம் எனக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனாலேயே நான் இதை பெருமையாக நினைக்கிறேன், அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டோடனே நம்ம விஜய் ஆடி போய் அசந்து போயிடுறாருங்க. இவனை போய் சந்தேகப்பட்டோமேடா அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் மலேசியில் வேறு என்ன விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக சுவாரஸ்யமாக நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும், அதை சொல்ல மறந்துட்டேன், என்ன கேட்குறீங்களா? நம்ம விஜய்க்கு அந்த கேன்சல் ஆகி போன கனடா ப்ராஜெக்ட் கிடச்சிச்சிங்க. ஆமாங்க, விஜய்க்கு கனடா விஷயம் கிடச்சிச்சு. ஆனால் விஜய் போவாரா, வெண்பா குட்டியோட வேண்டுதலை தவிர்த்துட்டு விஜய் போவாரா, வெண்பா குட்டியை விடுவாரா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் எனக்குள்ளே இருக்குது. ஏன்னா வெண்பா குட்டி எல்லாரும் சொல்லியிருக்காங்க, டாடா நீங்கள் இந்த கனடா ப்ராஜெக்ட் போகக்கூடாது, நீங்கள் போகிறது எனக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஆனால் இப்போ விஜய்க்கு இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு. ஸோ விஜய் போவாரா மாட்டாரா, இதுக்கப்புறம் மலேசியில் வேறு என்ன விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக நடக்கும் அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான தகவலோட அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோட வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், சப்போர்ட், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே. டாடா, see you, bye bye.